கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். இங்கே கூடி இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த நல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளையிட்ட என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோர்க்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்னது மைக்கு அண்டர்ஸ்டாண்ட் என்னையோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா உடனே நம்ம முடிச்சு விட்ருவோம், இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடிவிட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதிர்ப்புனா அந்த படத்தில் வந்த மாதிரி தான். ஹீரோ படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் வாங்கி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட்டு அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது, நாங்கள் அவங்கள பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான். பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது பார்த்துக்கு தெரியல, ஒன்று பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5-6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி பயங்கரமாக வாட்டி, அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம், இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன், பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அது மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி உழுவுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். குழந்தையெல்லாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன். தெரியாத மாதிரி இருப்பார், அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்ல அழகாக பெருசு பண்ணி, இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படி போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது. திம்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நான் OMCL ஐ வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது, எனக்குலாம் சீமானெலாம் நல்ல நண்பர் சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க நீங்கள், சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்களாம். இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடணும்.
ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பொருளாளர் கஷ்டப்பட்டு செயலாளராக இருக்கேன். இன்னமும் செயலர் மதிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டு விழாவா நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் தட்டு மாற்றாத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லிவிட்டார். எனக்கு சின்ன வருத்தம் விஷால் சார், கொஞ்சம் காலம் கிசுகிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பொசுக்குன்னு உட்காந்துட்டியா ஜோடியா? நாங்கள் எல்லோரும் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே இப்படி அங்கே சந்திச்சாங்க, அங்கேயே சந்திச்சாங்க, இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளைமாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டியே, அது போதும். யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும். நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீங்கள் கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். ஆமாம். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஆமாம், உங்கள் 2 பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அப்புறம் சாய் தன்ஷிகா, நம்ம நடிகைகள் போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தனுஷிகா தான். விசார் சார் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன். பேராண்மை பார்க்கும்போது அதுலேயே ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும். அதில் இந்த போலீஸ் ஸ்டேஸு போட்டுட்டால் மட்டும் பத்தாது, அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு இடத்தோட மிஸ் ஆகலை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோடு வர்ற அந்த ஃபைட்டு, அப்புறம் தேசிய கொடிக்கு விளக்கம் சார். ஒரு டேரக்டர் சார், உங்களுக்கு முதல்ல சல்யூட். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம். விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் படம் நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய கொடிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கொடியை பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய, அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். பெண் அப்படின்னாலே சக்தி ஃபஸ்ட்டு. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம். அதை நம்ம ஒத்துக்கணும். பிரதமரில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க இந்திரா காந்தியே சொல்லுவோம். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார்னா அந்த ஆளுமை, இன்றைக்கும் ஆளுமைன்னு அவங்களும் சொல்லுவோம். அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான். அது மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக, இந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு நிகராக தனிஷா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இராணுவத்தில் கூட 2 பெண்கள் தான், 2 பெண்களும் தலைமைதாங்க இன்றைக்கி பாகிஸ்தானோட வார். அப்போ இராணுவத்துலேயும் இன்றைக்கி பெண்கள் தான் இன்றைக்கி பேர் சொல்ல மாதிரி இருக்காங்க. பெண்ணால் சக்தி. இந்த படம் யோகிடா லாஸ்ட்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அப்படியே ஒரு ஸ்டைலில். ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், தியேட்டர்லாம் பயங்கர இதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும். ஆமாம், இந்த யோகிடா ஆமாம் தனிஷா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும். ஆக்ஷன் கியூன் தனிஷிகா. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து
இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா. ஆமாம், அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்துருங்க சார். பெரிய இப்போ ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கீங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரில. ஆமாம், ஒவ்வொரு ஆங்கிலும் சரி பட்டையை கிளப்பியிருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும், இயக்குனருக்கும், நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். நன்றி, வணக்கம்.